ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் டக்குன்னு செய்யக்கூடிய இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த வேர்க்கடலையை ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் இதை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வேர்க்கடலை மேல் தோல் எல்லாம் உறிஞ்சு நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நான் 7 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்தா போதும். இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை ஒன்றும் பாதியமாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.